ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசின காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்களோடு இருந்த அந்த 40 நாட்களிலே அநேக முறை அவர் தன்னை திருஷ்டாந்தப்படுத்தும் போதெல்லாம் இந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து பேசியிருந்தார். அதனால் இயேசுவினுடைய வாழ்நாளிலே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிய காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 13வது அதிகாரத்திலிருந்து. இன்றைக்கும் ஒரு ஓமை அல்லது உங்கள் மத்தியில் கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் மாதிரி தெரியக்கூடிய, அல்லது முதலாவது ஓமை எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராஜ்யத்துக்குள்ளே எப்படி என்ட்ரா வருது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இரண்டாவது ஓமையை பார்க்கும் பொழுது ராஜ்யம் எப்படி இருக்குது, அந்த ராஜ்யத்தை பற்றி சில காரியத்தை சொன்னார். அதில் எப்படி கதிரும் இருக்குது, களையும் இருக்குது, எதனால் அப்படிங்கிறத குறித்து சொன்னார். இப்போது இந்த ஓமையிலே ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் அதை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம அதில் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் என்னோட சேர்ந்து அதை தொடர்ந்து கவனிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இந்த ஓமையில் கடுகு விதை சின்ன விதை, அதை விதைச்சி பெரிய மரமாக அது வளர்ந்துடுச்சு. அதில் அநேக பறவைகளை வந்து கூடு கட்டுது. இப்படி பரலோக ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை வேத வல்லுநர்கள் 2 விதமாக விளக்குகிறாங்க. அதில் ஒரு பகுதியினுடைய ஒரு மேலான ஒரு கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். குறிப்பாக இந்த பகுதியை விளக்கும் பொழுது அவங்க முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட், பின்னணியை பார்க்கும் பொழுது இதற்கு முன்ன சொல்லுகிற அந்த ஓமை எதை பற்றி சொல்கிறதுனா கலையை பற்றி சொல்கிறது. இதற்கு பின்ன சொல்லப்படுகிற ஓமை புளித்த மாவை பற்றி சொல்லப்படுகிறது. நடுவில் இது வந்ததுனால அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது நெகட்டிவ் சீக்வன்ஸ். அதாவது எப்படின்னா, இது ஃபால்ஸ் டாக்ட்ரின் பெருசாக வளர்ந்துடும், கள்ள உபதேசம், இல்லை கள்ள கிறிஸ்தவர்கள், இல்லை கள்ள போதனை பெருசாக வளர்ந்து நிற்கும். அதைத்தான் ஆண்டவர் மீன் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணமும் இருக்குது. ஏன் அப்படின்னா காரணம் அப்படின்னா, முதல் ஓமையில் தேவன் பறவையை பற்றி பேசுகிறார்ல, வழியருகே விழுந்த விதையில் பறவைகள் வந்து எடுத்து அந்த விதையை எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பறவைகளை பிசாசுக்கு ஒப்பிட்டு, சாத்தானுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அநேகம் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அப்படின்னா பறவை என்பது முன்னால் பிசாசுக்கு ஒப்பிட்டு, சாத்தானுக்கு ஒப்பிட்டு பேசுனதுனால இங்கேயும் அதே பின்னணியில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நிறைய பறவைகள்னால் கள்ள உபதேசம், பிசாசின் காரியங்கள் சபைக்குள்ளே வந்துடும். இல்லை சபைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிசாசின் பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா முந்தின காரியத்தில் கலைகள்னு பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதில் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னார், இதில் விருட்சமாக வளரும் அப்படின்னு சொன்னார். எப்படி சொன்னார்? வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில், அப்படின்னா பெருசாகிட்டு கிளைகளும் உண்டாகிட்டு அடையத்தக்க மரமாகும். 1-2 கிளை இல்லை, பல கிளை இருக்குது. அதனால பல பறவைகள் வந்து கூடு கட்டுது. அப்போ பேசிக்காக ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடுகு விருட்சமாக வளராது. அந்த கடுகு விதை எப்படின்னா அது வந்து ஒரு புஷ். அது புஷ் அப்படின்னா ஒரு பெரிய மரமாகவும் இருக்காது, அது செடியாகவும் இருக்காது, இடைப்பட்ட ஒரு காரியமாக தான் இருக்கும். அதில் பறவைலாம் வந்து கூடு கட்டக்கூடிய அளவுக்கு அந்த புஷ், அந்த புதர் மாதிரி அப்படி வளர்ந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போடுற விதை கடுகு விதை. ஆனால் கடுகு விதை போட்டால் மரத்தை எதிர்பார்க்க முடியாது, ஏதோ ஒரு உயரமான ஒரு செடி எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ராஜ்யம் எப்படின்னா, நீ போடுறது கடுகு விதையாக இருக்கலாம் தம்பி, ஆனால் முடிவு எப்படி வரும் அப்படின்னா அது அநேகர் வந்து குடிகொள்ளக்கூடிய விருட்சமாக வளரும் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் இட் இஸ் அன்நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொல்ல வர்றார்.
சரி, அதையும் தாண்டி இந்த விருட்சம் என்பதை நீங்கள் வேதத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல இந்த விருட்சத்தை குறித்து பார்க்கும் பொழுது ராஜ்யத்தை குறித்து பேசுது. குறிப்பாக நீங்கள் தானியேல் புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களாக இருக்கட்டும், இல்லை எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் 17வது அதிகாரம் 23 வசனம், 31வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் 9வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மரம் அல்லது விருட்சம் என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த ராஜாவுடைய ராஜ்யம் இப்படி ஒரு பெரிய மரமாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அதை ஒப்பிட்டு பழைய ஏற்பாட்டின் ஓமைகளை ஒப்பிட்டு இங்கே பேசும்போது பார்த்தா இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ராஜ்யம் எப்படி வரும் அப்படின்னா பார்க்குறதுக்கு கடுகு விதை மாதிரி இருக்கும். கடுகு விதை போட்டு நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருப்ப, ஒரு செடி வரும், இல்லை கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லை, இதில் இருக்கிற பவர் உனக்கு தெரியாது. இது பரலோக ராஜ்யம். இது எப்படி வேலை செய்யும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன்நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். நீ நினைக்கிறதற்கும் மேலே, நீ எதிர்பார்க்கறது செடி, நீ எதிர்பார்க்கறது ஒரு புஷ், ஆனால் நான் கொடுக்க போகிறது அது ஒரு ட்ரீ. ஏன்னா அது ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்ல வர்றார். அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லீஸ்ட் டு த கிரேட்டஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். என்ன, சின்னோண்டு விதை, ஆனால் முடிவு எப்படி இருக்குது, அன்பிலீவபிள் க்ரோத், யோசிக்கவே முடியாத எக்ஸாஜுரேட் க்ரோத். அந்த அளவுக்கு இதனுடைய வீரியம் இருக்குங்கிறத உணர்த்துவதற்காக தேவன் இந்த ஓமையை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆடம் கிளார்க் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இது குறித்து எழுதும் பொழுது இந்த 2 ஓமானங்களும், அதாவது இதை தொடர்ந்து படிக்க போகிற எல்லா ஓமானங்களும் ப்ராஃபட்டிக், தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லுகிறார். எப்படின்னா, ஸ்மால் பிகினிங் will lead to a great harvest. ஒரு சின்ன அற்பமான ஆரம்பம் ஒரு பெரிய அதிசயத்தக்க ஒரு சாம்ராஜ்யமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் எப்படி யோசிக்கிறோன்னா, ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் சொல்கிறோம் உங்களுக்கு புரிகிறதுக்காக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வருட வரலாறு, ஒரு 28 அதிகாரத்தில் 30 வருட வரலாறு. இதில் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே ஒரு 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் பின்னால் பவுலில் வச்சுக்கிட்டாரு, 12 அப்போஸ்தலர் வச்சுக்கலாம். இந்த 12 அப்போஸ்தலர்களும் எருசலேம்ங்கிற ஒரு சின்ன பட்டணத்தில் இந்த இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எருசலேம்ங்கிற சின்ன பட்டணத்தில் படிக்காத, உலகத்தால் அறியப்படாத, மிதமிஞ்சி ஞானிகளாக இல்லாத, நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்களாக இருந்து கலிலேயா ஊரை சேர்ந்தவனுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லோ லெவல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஐடென்டிட்டியே இல்லாதவங்க, இப்படி ஸ்மால் பிகினிங் இந்த மக்களை கொண்டு தேவன் 2வது அதிகாரத்தில் ஆரம்பித்த ஒரு வேளை அப்போஸ்தலர்கள் 28வது அதிகாரத்தில் வந்து பார்க்கும் பொழுது உலகத்தின் தலைநகரமாக இருந்த ரோம் நகரம் வரைக்கும் சுவிசேஷம் பரவிடுச்சு. ரோம் என்பது பெரிய சாம்ராஜ்யம், எருசலேம் என்பது ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நகரம். அந்த சின்ன நகரத்தில், கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்தில் ஒன்றுமே படித்து ஒரு பெரிய பிரபலமாக அடையாளம் இல்லாத மீனவங்களாக, அதுவும் கலிலேயக்காரனாக இருந்த அந்த சீஷர்களை வச்சு ஒரு 28 அல்லது ஒரு 30 வருஷத்துக்குள்ள, ஒரு 28 அதிகாரத்திற்குள்ள உலகத்தையே தொடக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த காஸ்பல் மேலே, இந்த சுவிசேஷத்து மேலே ஒரு தனி மரியாதை வரணும். அது எப்படின்னா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார். நான் பிரசங்கம் பண்ணுற சுவிசேஷம், நான் உனக்கு சொல்கிற சுவிசேஷம், நான் உனக்கு கொடுக்குற ட்ராக்ஸு, இல்லை உனக்கு கூப்பிட்டு 2 நிமிஷம் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணுறேன்ல, இது ஏதோ சாதாரண விஷயம் நினச்சிடாத. பார்க்குறதுக்கு கடுகு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது விருட்சமாக வரும். இது அன்நேச்சுரல். இது ஒரு எம்பையர், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். உங்கள் கையில என் கையில கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் அப்பேற்பட்ட சுவிசேஷம். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த ராஜ்யம் ஒன்று சாதாரண ராஜ்யம் இல்லை. இந்த தேவனுடைய ராஜ்யங்கிறது அது எப்பேற்பட்ட ரோம சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அதையும் தூக்கி சாப்பிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும். இத்தனை ஆண்டு காலமாயும் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் உண்டாகி எழும்பி அழிந்து விட்டது. தேவராஜ்யம் இன்னும் நிற்கிறது, இன்னும் நிற்கும் அவர் வரும் வரை. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தின் குடிமக்களாய் இருந்த எங்களை இந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய வல்லமை இந்த சுவிசேஷத்தில் ஆண்டவரே.
அப்பா, இப்பேற்பட்ட ராஜ்யத்தில் நான் வாழுகிறேன், இப்பேற்பட்ட சுவிசேஷம் எனது வாழ்க்கையை மாற்றியது என்கிற தைரியத்தை, கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. தலை கவிழ்ந்து அல்லப்பா, சுவிசேஷத்தினாலும் தேவனுடைய ராஜ்யத்தினாலும் என்ன நடந்தாலும் நான் இருப்பது தேவனுடைய ராஜ்யம் என்று தலை நிமிர்ந்து உம்மை பிரதிபலித்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.